அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மத்திய அரசு துறையில் காவலர் பணி காலியாக இருக்குது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன, எவ்வளோ பேர் வேக்கன்ட் தேவைப்படுது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அவங்களுக்கு கல்வி தகுதி என்ன, வயசு வரம்பு என்ன, வயசு தளர்வு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்றைக்கு விண்ணப்பிக்கணும், என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் 2025 நோட்டிஃபிகேஷன் தான். காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 7565 பேர் தேவைப்படுது. இது கான்ஸ்டபிள் மத்திய அரசு வேலை. இதுக்கு நோட்டிஃபிகேஷன் 22/9/2025 அன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் நம்ம விண்ணப்பிக்கலாம். ஏன்னா இந்தியா மத்திய அரசு வேலைங்கிறனா இந்தியா முழுவதும் இதில் விண்ணப்பிக்கலாம். அதுக்கான சம்பளம் எவ்வளோன்னு பாருங்கள். சம்பளம் மாதம் 21,700 முதல் 69,100 வரை. அப்போ கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும். அப்போ வயசு 18 முதல் 25 வயது இருக்கணும். வயசுன்னு ஒரு டைம் கொடுத்தனா தளர்வு என்ன, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினர்களுக்கு 3 ஆண்டுகளும் தளர்வு அளிக்கப்படுது. தேர்வு கட்டணம், விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி இஎஸ்எம் மற்றும் பெண்களுக்கு கட்டணம் இல்லை, மற்றவர்களுக்கு 100 ரூபாய். தேர்வு எழுதும் முறை கணினி அடிப்படையிலான தேர்வு, உடல் தகுதி மற்றும் அளவீட்டு தகுதி, ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் உண்டு, மருத்துவ பரிசோதனை கண்டிப்பாக உண்டு. விண்ணப்பிக்க கடைசி தேதி 21/10/2025. எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கணும், தகுதியும் ஆர்வம் உள்ளவர்கள் அதிகாரப்பூர்வமான இணையதளத்து மூலம் ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்கும் முன்னாடி உங்களுக்கு இதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எல்லா சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு விண்ணப்பிங்க. அப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்கு கொடுக்குறேன், நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான என்ன எக்ஸாம் படிக்கணுமோ அதையும் கொஞ்சம் நெட்டில் பார்த்துக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படித்து கண்டிப்பாக எழுதுங்க. வெற்றி நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.